வணக்கம் செல்ல குழந்தைகளா! இன்னைக்கு நாம சூரப்புலியையும், சுட்டிப் பூனையையும் பத்தின ஒரு அருமையான கதை கேட்கப் போறோம். ஒரு பெரிய அழகான காட்டுல சூரப்புலின்னு ஒரு புலி வாழ்ந்து வந்துச்சாம். பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப வீரமான புலி அது. ஆனா, யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாது. அந்த காட்டுக்கே அதுதான் காவலன் மாதிரி. எல்லா விலங்குகளுக்கும் சூரப்புலின்னா ரொம்ப பிரியம். அதோட கம்பீரமான நடையையும், உருவத்தையும் பார்த்தாலே ஒரு மரியாதை வரும். ஒரு நாளு நம்ம சூரப்புலி கொஞ்சம் கவலையா ஒரு பாறை பக்கத்துல உட்கார்ந்திருந்துச்சு. என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பாறைல ஒரு சின்ன இடுக்கு. அதுக்குள்ள இனிமையா பாட்டு பாடுற ஒரு சின்ன பறவையோட அழகான குட்டியோண்டு பாடும் கல் தவறி விழுந்துருச்சாம். ஐயோ பாவம்! சூரப்புலியோட பெரிய கை அந்த சின்ன இடுக்குக்குள்ள போகல. அதனால அந்த கல்ல எடுக்க முடியாம புலி ரொம்ப சோகமா இருந்துச்சு. பாவம்! அந்த சின்ன பறவையும் பாட்டு பாடாம அமைதியா முகம் வாடி போய் உட்கார்ந்திருந்துச்சு. அப்போ அந்த பக்கமா சுட்டிப் பூனை ஒண்ணு மெதுவா நடந்து வந்துச்சு. உடம்புல குட்டியோண்டு இருந்தாலும், அது ரொம்ப புத்திசாலி தெரியுமா? அதோட கண்ணெல்லாம் பளபளன்னு மின்னிட்டே இருக்கும். சூரப்புலி சோகமா இருக்கிறத தூரத்துல இருந்தே பார்த்துடுச்சு நம்ம சுட்டிப் பூனை. மெதுவா, சத்தம் போடாம புலி பக்கத்துல வந்து, என்னாச்சுன்னு எட்டிப் பார்த்துச்சு. அப்போ அந்த பறவை கிட்ட என்னன்னு கேட்டுச்சு. அப்போ பறவை என்ன நடந்துச்சுன்னு சொல்லுச்சு. உடனே அந்த குட்டிப் பூனைக்கு அந்த பாறை இடுக்குள்ள போறது ரொம்ப சுலபமா இருந்துச்சு. சட்டுன்னு பூனைக்குட்டி அந்த சின்ன இடுக்குக்குள்ள நுழைஞ்சு, தன்னோட சின்னஞ்சிறு கையால அந்த பாடும் கல்ல மெதுவா தள்ளி, வெளிய எடுத்துட்டு வந்துடுச்சு. நேரா போய் அத பறவைகிட்ட குடுத்துச்சு. பாடும் கல்ல திரும்ப கிடைச்சதும், அந்த பறவைக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது கீச் கீச் கீச்சுன்னு ரொம்ப அழகா பாட்டு பாட ஆரம்பிச்சுது. காடே அந்த இசையில மயங்குற மாதிரி இருந்துச்சு. சூரப்புலிக்கும் பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் வந்துச்சு. சுட்டிப் பூனையை அன்போட பாத்துச்சு. அன்னிலேர்ந்து அந்த பெரிய சூரப்புலியும், சின்ன சுட்டிப் பூனையும் ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. அப்பதான் காட்டுல எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது. உருவத்துல பெருசா, பலசாலியா இருக்கிறது மட்டும் வீரம் இல்ல. சின்னதா இருந்தாலும், நம்ம சுட்டிப் பூனை மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சு, அன்போட உதவி செஞ்சா, அதுதான் உண்மையான வீரம்ன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. என்ன குழந்தைகளா, கதை பிடிச்சிருந்ததா? நீங்களும் எல்லோருக்கும் உதவி செய்யணும். சரியா? சரி, இப்போ கண்ண மூடி நல்லா தூங்குங்க செல்லங்களா.